புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், உன்னை கண்ணின் மணி போல நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் நம் கண் முன்னால் பிரசன்னமாகி இருக்கிறது. ஆமென். என் பெயரால் நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய தெய்வம், உன்னை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பேன் என்று சொன்ன தெய்வம், உன்னுடைய வாழ்விலே எந்தவித குறையும் இல்லாத அளவுக்கு உன்னை உயர்த்துவேன் என்று சொன்ன தெய்வம் இதோ நம் கண்முன்னால் பிரசன்னமாகி இருக்கிறார். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய துணையோடு நாம் எதையும் செய்துவிட முடியும். ஆமென். எல்லா காரியமும் நமக்கு வெற்றியாக மாறும். ஆமென். நம்முடைய அழுகையும் அங்கலாய்ப்பும் நம்மை விட்டு போய்விடும். ஆமென். இந்த ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை என்கின்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கத்தான் இந்த வேளையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். பிரியமான பிள்ளைகளே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். வேறு எங்கும் நீங்கள் செல்ல வேண்டாம். வேறு யாரையும் தேடி நீங்கள் செல்ல வேண்டாம். வேறு எதையும் நாடி செல்ல வேண்டாம். உங்களுக்கு தேவையான ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கக்கூடிய கடவுளாக நான் இருப்பேன் என்று சொல்லி எல்லோரையுமே அழைத்திருக்கக்கூடிய தெய்வத்தின் முன்னால் தான் நாம் இந்த வேளையிலே சுமைகளை தாங்கிய பிள்ளைகளாக ஓடோடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே இந்த நற்கருணை பிரசன்னத்திலே இருக்கக்கூடிய ஆண்டவர் இங்க இருக்கக்கூடிய நம் எல்லோரையுமே பார்த்து சொல்லக்கூடியது என்ன என்றால், எவ்வாறு ஆபிரகாமை ஆசிர்வதித்தேனோ, எவ்வாறு ஈசாக்கை ஆசிர்வதித்தேனோ, எவ்வாறு யாக்கோபுவை ஆசிர்வதித்தேனோ, அதே போல இங்க இருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நான் நிறைவாக இந்த வேளையிலே ஆசிர்வதிக்க போகிறேன். ஆகவே ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் அன்புமயமாக மாறப்போகிறீர்கள். உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே முடிந்து போய் விட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகளாக எது இருக்கிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே முடிவுக்கு கொண்டு வர இதோ உங்கள் கண் முன்னால் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய உங்கள் முன்னால் நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுவினுடைய ஆசீர்வாதங்களைப் போல நாமும் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. என்ன என்றால், ஆண்டவர் தான் அடிக்கடி சொல்லுவார், என்னை புகழ புகழ உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எனக்கு நீ ஆராதனை செலுத்த செலுத்த என்னை உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி புகழ புகழ உன்னை நான் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறேன். ஆகவே பிரியமான பிள்ளைகளை எல்லோருமே எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவரிடமிருந்து அருட்கொடைகளை நிறைய நாம் பெற்றுக்கொள்வோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும்
வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை. வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கைகளை தட்டி மாணவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை. அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. சத்தம் உயர்த்தி கண்மலையே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. கைகளை மேலே உயர்த்தி அசைத்து துதி ஆராதனை ஆராதனை. சத்தம் உயர்த்தி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி இருக்கிறோம். ஆண்டவரை போற்றி இருக்கிறோம். ஆண்டவரை புகழ்ந்திருக்கிறோம். வானதூதர்கள் கடவுளுக்கு பக்கத்தில் இருப்பதனுடைய காரணமே அவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவரை போற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீங்களும் என்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், எனக்கு ஆராதனை செலுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், நான் உங்களுடைய வாழ்விலே செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து நினைத்து நீங்கள் நன்றி சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அனைவருமே என் பக்கத்தில் இருக்க முடியும் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, சத்தமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி கரங்களை அசைத்து நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தி இருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவருக்கு பக்கத்தில் நாம் போய்விட்டோம். ஆண்டவருக்கு நெருங்கிய விதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
நீ என்னோடு பேசு மகனே, நீ என்னோடு பேசு மகளே. உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் என்னுடைய பக்கத்தில் அமர்ந்து கொண்டு என்னை நோக்கி நீ ஜெபித்தாய் என்றால் உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டவரை மட்டும் உற்று பாருங்கள். அப்படியே நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையுமே நினைத்து பாருங்கள். நம்முடைய சிந்தனை எல்லாம் எதை மையப்படுத்தி இருக்கிறது என்று. எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறோம், எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறோம், எவ்வளவு தோல்விகளை அனுபவிக்கிறோம். வெளியில சொல்ல முடிஞ்சது ஒரு சிலது, வெளியில சொல்ல முடியாதது நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையுமே இந்த இதயத்துக்குள்ள பூட்டி பூட்டி வைத்து தானே நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். யாரையாவது பார்த்து எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, என் கஷ்டம் என்னோட சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. என் வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும், என் வேதனையை புரிஞ்சுக்க யாருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்திலே துணை இருக்க யாருமே இல்லை, நான் தனி ஆளா அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு பாரத்தையும் என் குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சுமையையும் என் தலை மேல சுமந்துக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எத்தனையோ பேர் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஏக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? என் கஷ்டத்தில் யாரு துணை இருப்பா, என்னை யாரு புரிஞ்சுக்குவா, என்னுடைய வேதனையை பங்கிட்டு கொள்வதற்கு யார் இருக்கா, என்னோடு பேசி எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை யார் சொல்லுவா? அதுதான் நம்முடைய ஏக்கமாக இருக்கிறது. பார்வையற்ற 2 நபர்கள் அங்கே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்பார், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அந்த 2 பார்வையற்றவருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் விரும்பினா ஆண்டவரே எங்களுக்கு பார்வை கொடுங்க, அது போதும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்லுவார், நான் விரும்புகிறேன் நீங்கள் குணமாகுங்கள் என்று. உங்களுடைய ஏக்கத்தை நான் புரிந்து கொள்ள இருக்கிறேன், உங்களுடைய இயலாமையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய கஷ்டத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன், உங்களுடைய வேதனை எல்லாவற்றையுமே நான் அறிந்திருக்கிறேன். அதனால்தான் மீண்டும் மீண்டுமாக தெய்வ பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் சொல்லுவது என்ன என்றால், உங்களுடைய இதயத்தின் ஏக்கங்கள் எனக்கு தெரியும், உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும், உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆகவே உங்கள் எல்லோருக்குமே வாழ்வு கொடுக்கத்தான் நான் இங்கே பிரசன்னமாக இருக்கிறேன். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் இங்கே பிரசன்னமாக இருக்கிறேன். ஆகவே கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், அழ வேண்டாம், புலம்ப வேண்டாம். என் இதயத்தின் உணர்வுகள் யாருக்கு தெரியும் என்கின்ற உணர்வோடு இந்த வேளையிலே இந்த பாடலை நாம் அனைவருமே பக்தியோடு பாடி நம்மையே முழுமையாக இந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வு
ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? படகும் தப்புமோ? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் ஏசனை தேற்றுவார். ஏசனை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் ஏசனை தேற்றுவார். ஏசனை தேற்றுவார். பிரியமானவர்களே, நம்மை அதிகமாக புரிந்து கொண்ட தெய்வம் இயேசு மட்டுமாகத்தான் இருக்க முடியும். ஆமென். நம் மீது அதிகமாக அக்கறை கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இந்த இயேசுவாகத்தான் இருக்க முடியும். ஆமென். இவரை தவிர வேறு யாருமே நமக்கு நிம்மதி கொடுக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் கண்டிப்பாக உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கங்களுக்கும் அத்துணை எதிர்பார்ப்புகளுக்கும் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் நான் விடியலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்தை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்தின் முன்னிலையில் தான் நாம் அனைவருமே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஏக்கங்களை புரிந்திருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய முன்னிலையில் தான் நாம் அனைவருமே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ கவலைப்படாதே மகனே, உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையுமே என்னிடம் கொடுத்து விடு. உன்னுடைய மனபாரங்கள், உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீ அனுதினமும் சுமக்கக்கூடிய சிலுவைகள், உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய உடல் நோய்கள், உன்னுடைய மனபாரங்கள், உன்னுடைய மன உளைச்சல்கள் எல்லாவற்றையுமே நீ இனிமேல் சுமந்து கொண்டு இருக்க வேண்டாம். உனக்காக எல்லாவற்றையுமே சுமந்து கொள்வதற்காக இதோ நான் இருக்கிறேன், என்னிடம் சுமத்தி விடு என்ற அழைப்பைத்தான் ஆண்டவர் இந்த வேளையில் நம் எல்லோருக்குமே கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அழுகை, கண்ணீர், ஏக்கம், தனிமை இவை எல்லாவற்றையுமே, நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அவமானம், துக்கம், துயரம் எல்லாவற்றையுமே இந்த ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விடுவோமா? புனித பேதுரு தான் அழகாக சொல்லுவார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஏன்னா உங்கள் மேலே கடவுள் கவலை கொண்டுள்ளார் என்று. ஆமென். அப்படிப்பட்ட கடவுள் நம் முன்னிலையிலே இருக்கின்ற பொழுது நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே? புனித பவுல் அழகாக சொல்லுவார், ஆண்டவருடைய அன்பிலிருந்து உங்களை பிரித்து விடக்கூடியது எது? வறுமையா, பசியா,
பட்டினியா, இடரா, துன்பமா, வேதனையா, அவமானமா, எதுவும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து உங்களை பிரித்து விடவே முடியாது என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் கலங்க வேண்டும் அன்புக்குரியவர்களே? நாம் ஏன் புலம்ப வேண்டும் அன்புக்குரியவர்களே? எனக்காக எல்லாவற்றையுமே செய்து முடிக்க, என்னுடைய அழுகையை, என்னுடைய துக்கத்தை, என்னுடைய கண்ணீரை துடைக்க என் தேவன் இருக்கின்ற பொழுது நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? ஏன் அழ வேண்டும்? ஏன் புலம்ப வேண்டும்? என்னுடைய இலக்கு எல்லாம் என் ஆண்டவரோடு நான் இருப்பேன். என் ஆண்டவரோடு நான் இருப்பேன். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்தால் போதும், எனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்தது என்றால், பிரியமானவர்களே, யாரும் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது. ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இதோ பார் சகோதரனே, இதோ பார் சகோதரியே, உன்னுடைய கால்கள் கல்லின் மேல் மோதாத வண்ணம் என்னுடைய தூதர்களை உனக்கு முன்பாக அனுப்புவேன். உன்னை கண்ணின் மணி போல நான் பாதுகாப்பேன். உனக்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆகவே நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவரோடு இருந்து விட்டோம் என்றால் அன்புக்குரியவர்களே, நமக்கு எல்லா விதமான ஆசீரும் கிடைக்கும். அதனால் ஆண்டவரோடு இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு முழந்தால் படியிட்டு கொண்டோம். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய உடல் நோய்கள், நம்முடைய மனபாரங்கள் எல்லாவற்றையுமே இந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து, எனக்கு நீ செய்ய வேண்டியதை இன்னைக்கே செஞ்சு கொடு ஆண்டவரே, நல்லதை செஞ்சு கொடு ஆண்டவரே, நல்லது என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே, வேதனைகள் எல்லாம் என்னை விட்டு ஒழியணும் ஆண்டவரே, நிம்மதி எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே அப்படிங்கிற உணர்வோடு இந்த வேலையில் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. கையில தட்டி, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. இயேசுவே, புனித பேதுரு தாபோர் மலையிலே சொன்ன அந்த வார்த்தைகளை இந்த வேளையிலே நினைத்து பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, இங்கேயே இருப்பது எவ்வளவு நல்லது. உமக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை நான் அமைப்பேன் என்று எவ்வாறு கவலை மறந்த நிலையிலே சொன்னாரோ, அதே போலுதான் ஆண்டவரே, கவலையோடு வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவருமே கவலைகள் மறந்த நிலையிலே உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். அழுகையை மறந்த நிலையிலே உம்முடைய பிரசன்னத்திலே இருக்க வேண்டும் அப்பா. இதோ எங்களுடைய உள்ளத்திலே நிறைய ஏக்கங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய கவலைகள், நிறைய அவமானங்கள், நிறைய துன்பங்கள், உடல் நோய்கள், மன உளைச்சல்கள், ஏக்கங்கள், இவைகள் எல்லாமே எங்களுடைய மனதை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே. நிம்மதியாக எங்களால் வாழ முடியவில்லை. உம்முடைய பிரசன்னத்தில் கூட நாங்கள் இருந்தாலும் உம்மை பற்றி அளவுக்கு அதிகமாக யோசிக்க முடியவில்லை. அதனால்தான் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை, நிம்மதியில்லாத எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி கவலையோடு வந்திருக்கக்கூடிய, அழுகையோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உம்மோடு எங்களை இணைத்து கொள்ளும் அப்பா. உம்மோடு எங்களை இணைத்து கொள்ளும் அப்பா. எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே போக்கும் தெய்வமே, கவலைகள் எல்லாவற்றையுமே மறக்க செய்யும் ஆண்டவரே என்கின்ற உணர்வோடு நாம் அனைவருமே பாடுவோம். உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே.
ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. கைகளை மேலே உயர்த்தி நன்றி இயேசுவே, 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 நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் நம்முடைய கரங்களை நம்முடைய மார்போடு வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கண்களை ஆண்டவரை பார்த்து பதிய செய்யுங்கள். ஆண்டவரை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு எது வேண்டுமோ எல்லாவற்றையுமே நான் இந்த வேளையிலே கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதோ பார் மகனே, உனக்கு வீடு இருக்கிறது, நீ உன்னுடைய உடம்பிலே நிறைய அணிகலன்கள் எல்லாவற்றையுமே அணிந்து கொண்டிருக்கிறாய். உனக்கென்று கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்விலே, உன்னுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணைவர் இருந்தாலும் கூட வாழ்விலே நிம்மதியோடு வாழ முடியவில்லையே என்கின்ற வருத்தம் உன்னுடைய உள்ளத்திலே இருப்பதை நான் பார்க்கிறேன். பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காதவர்களாக இருக்கிறார்களே என்கின்ற வருத்தத்தோடு இங்கே வந்திருக்கிறாய் என்பதனை நான் பார்க்கிறேன். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். எல்லாம் மாறும். எல்லாவற்றையுமே மாற்றி காட்டுகிறேன். ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய இல்லத்தில் அமைதி நிலைத்து நிற்கும். உன்னுடைய உள்ளத்திற்கு தேவையான அமைதி கிடைக்கும். உன்னுடைய சங்கடங்கள், உன்னுடைய குழப்பங்கள் இவை எல்லாமே மாறும். உன்னுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதயம் துடிக்கிறதா, படபடக்கிறதா, கவலையை நினைக்கின்ற பொழுது அழுகை வருகிறதா? இனிமேல் உன்னுடைய வாழ்விலே அழுகையே வராத வண்ணம் உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன். உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையுமே தீர்த்து வைக்கிறேன். யாருக்கெல்லாம் எந்தவித வேண்டுதல் இருக்கிறதோ அந்த வேண்டுதலை இந்த வேளையிலே நிறைவேற்றி கொடுக்கிறேன். உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அமைதி, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பமான சூழல் போக்கக்கூடிய நிலை, இவை எல்லாவற்றையுமே நான் கொடுக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகள் இனிமேல் உன்னுடைய பேச்சை கேட்பார்கள். நல்லது எதுவோ அதை செய்வார்கள், கெட்டது எதுவோ அதை விட்டு விடுவார்கள். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இனிமேல் எந்தவித சங்கடங்களும் எந்தவித கவலையும் உன்னுடைய வாழ்க்கையை நெருங்காத வண்ணம் உன்னை கண்ணின் மணி போல நான் பாதுகாக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவர் நம்மை எல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாப்பார். அவருடைய கரங்களிலே நம்மை தாங்கிக் கொள்வார் என்கின்ற உணர்வோடு இந்த மாண்பியர் கீதம் பாடி ஜெபிப்போம். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தோய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.